தக்காளி இஞ்சி சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை கேஸில் வச்சுக்கணும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றுறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு செவக்கட்டும். ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 8 பீஸ் இஞ்சி போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அது செவக்கணும். அந்த கடலைப்பருப்பு வந்து செவக்கணும் நல்லா. அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சியும் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுவும் இதோடு சேர்த்து வதக்கலாம். இந்த அளவு வதங்கிச்சு. இப்போ வந்து ஒரு 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து வதக்கலாம். நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகணும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து இது நல்லா ஆறட்டும்ன்ட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். எல்லாம் மிக்சியில் போட்டுக்கணும். இப்போ வந்து இதில் வந்து 1 கப் தேங்காய் போட்டுக்கலாம். திருவின தேங்காய். தேவையான அளவு உப்பு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், மிக்சியில் அரைச்சாச்சு. இதை இப்போ இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியுது. உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு செவக்கட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரியட்டும். சட்னியை ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நானாக செய்கிற டிஷ் இல்லை. இது எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, இஞ்சி தக்காளி சட்னி. அதை அவங்க சொன்னதை வச்சு நான் இதை செய்கிறேன். இது எப்படி இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லாயிருக்கு. ஆனால் இஞ்சியோட வாசனை கொஞ்சம் அதிகமாக வருது. நீங்கள் இஞ்சி குறைச்சிக்கோங்க. ஒரு 5 தக்காளினா ஒரு 4 பீஸ் இஞ்சி மட்டும் வச்சு அரைங்க. நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக தான் இருக்குது. தோசைக்கு வச்சுன்னு சாப்பிட்லாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு நான் சொன்ன அளவு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.